எதுவாக இருந்தாலும் கரெக்டாக சொல்லணும். கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லிட்டு சும்மா உருட்டின்னு இருக்கக்கூடாது. இந்த உருட்டுற கதெல்லாம் ஏங்கிட்ட வேணாம் அப்படின்னு பயங்கரமாக டென்ஷன் ஆயிருக்கார் ஒருத்தர். யார் அவர்? மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள். அவர்கிட்ட இப்போ ஒரு மருத்துவமனையில் போயிட்டு ஆய்வுலாம் பண்ணிவிட்டு வெளியே வந்தோன்னே செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க. செய்தியாளர்களை சந்திக்கும் போது செய்தியாளர்கள் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா, செங்கல்பட்டு மருத்துவமனையில் மாத்திரையெல்லாம் கிடைக்க மாட்டேங்குதாமே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறாரு. என்ன மாத்திரை கிடைக்கல அப்படின்னு கேட்டால், உப்பு மாத்திரை, அது ஒரு கெமிக்கல் நேமோடு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமாக உப்பு மாத்திரைன்னு சொல்லுவாங்க போல், அந்த உப்பு மாத்திரை கிடைக்கல அப்படின்னு சொன்னோன்னா மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து பக்கத்தில் இருக்க மருத்துவர்கள்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க இந்த மாத்திரை கிடைக்கலையாம்ல அப்படின்னு கேட்டோன்னா, இல்லை அதெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கிளாரிஃபை கொடுத்தோன்னே இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, யாருக்கு கிடைக்கல கரெக்டாக சொல்லுங்கள், எந்த நபருக்கு கிடைக்கல கம்ப்ளைண்ட்டாக சொல்லுங்கள், நம்ம அதை சரி பண்ணுவோம், ஒன்றும் இல்லை, கிடைக்கலன்னு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை சரி பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு துருவி கேட்க, அது கொஞ்சம் நேரத்தில் வந்து கலவரமாக மாறுற லெவலுக்கு போய் அப்புறமா அப்படியே சாந்தமாயிருச்சு. என்னன்னா, பொய்யா குற்றச்சாட்டு வைக்காதீங்க, சாதாரண விஷயமா இருக்கும், மாத்திரை இல்லைன்னாலும் வாங்கி கொடுக்கறதுக்கான வசதிகளெல்லாம் நாங்கள் அந்த மருத்துவமனையில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அப்படி ஒரு கட்டமைப்போடு செயல்பட்டு இருக்க மருத்துவமனை மீது இப்படி ஒரு பொய்யான குற்றச்சாட்டு சொல்லாதீங்க அப்படிங்கிறதா அவருடைய ஒரு அறிவுரையாக இருந்தது. மா சுப்பிரமணியன் அவர்கள் இது தொடர்பாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத கேளுங்க. சார், மாச மாத்திரைகள்லாம் மாத்திரை வந்து கிடைக்கிறது இல்ல. எந்த மாத்திரை கிடைக்கல? இல்ல எங்க எந்த மாத்திரை எங்க கிடைக்கலங்க? உப்பு மாத்திரை செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டல். என்ன மாத்திரை? சால்ட் உப்பு நோய். உப்பு மாத்திரை அது யார் தேன் சார்? அது மாதிரி எங்க யாருக்கு கிடைக்கலங்க சொல்லுங்க. இல்லாத செய்தியை ஒரு பூதாகரமா ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இல்ல எங்க மாத்திரை எனக்கே கிடைக்கல சார். எது உங்களுக்கு கிடைக்கலையா? எப்போ வந்து கேட்டீங்க? நோட்டீஸ் என்கிட்ட காமிக்கணும். கொடுங்க. எப்போ யாரு கொடுக்கல கொடுங்க சொல்லுங்க. இல்ல கேட்கறவங்க உடனே கொடுக்க சொல்றேன், கொடுங்க. அது மாதிரி உங்களுக்கு கிடைக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. எல்லா மருந்தும் இருக்கு, இல்லைனாலும் உடனடியா வாங்கி கொடுக்கறதுக்கான அந்த வசதியும் இங்க இருக்கு. அது மாதிரி மாத்திரை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு பெரிய மருத்துவ கட்டமைப்புல ஒரு போலியான செய்தியை சொல்லி நீங்க அது நியூஸ் ஆக்கிறது பார்க்காது. கொடுங்க, எங்க கொடுங்க, என்னைக்கு வந்து கேட்டீங்க, யாரு கொடுக்கல சொல்லுங்க, நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்றோம், சொல்லுங்க. யாரு கொடுக்கல, என்னைக்கு கொடுக்கல சொல்லுங்க. அடுத்தது கொரோனா அப்டேட். பயப்படாதீங்க, நான் சொல்ல பயப்பட வேணான்ட்டு அமைச்சரே சொல்றாரு. இப்போ கொரோனாவுடைய தொற்று மற்ற மாநிலங்களில் கொஞ்சம் எண்ணிக்கையெல்லாம் அதிகமாகிட்டு இருக்கு, இதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னவா இருக்குது அப்படின்ற கேள்விக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் தேவையில்லைவா அப்படின்ற லெவலுக்கு கேஷுவலாக பேசுகிறார். ஏன்னா அந்த அளவுக்கு வீரியமற்ற ஒரு கொரோனாவுடைய வேரியன்ட் தான் இப்போ பரவிக்கிட்டு இருக்கான். அதனால் யாரும் பயப்பட வேணாம் அப்படின்னு அறிவுரை கொடுத்துருக்கிறாரு நம்ம மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள். கோவிட்-19 முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன சார்? இப்போ அடுத்த ஸ்டேட்லாம் வந்து நிறைய பரவிட்டு இருக்கு. ஒரு இங்கே இல்லைங்க, ஒன்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் தேவையில்லைங்க. என்னன்னா, இந்த கோவிடை பொறுத்த வரைக்கும், இப்போ வர வைரஸை பொறுத்த வரைக்கும் வீரியம் இல்லாத வைரஸ், எந்த பாதிப்பும் இல்லாத வைரஸ். இது வந்த உடனே ஒரு 19 பேருக்கான மாதிரிகள் அனுப்பி பூனேவில் ஆராய்ந்ததில் வீரியம் இல்லாத வைரஸ் ஒரு 2-3 நாளே சளி, காய்ச்சல், தொண்டை வலியோட சரியாயிடும். இப்போ இது வரைக்கும் வந்த அத்தனை பேருமே அது மாதிரி தான் குணமாயிருக்காங்க. இது குறித்தான ஒரு பதட்டமோ ஒரு தேவையில்லாத பயமோ கொள்ள தேவையான அவசியம் இல்லை.